ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம குயிக்காக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிற போது நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இப்போ ஓட்ஸ் உப்புமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நான் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் சும்மா வறுத்துக்கலாம். இதை வறுக்கும்போது லைட்டாக நம்மளுக்கு ஸ்மெல் வரும், அதை வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணினதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடிசாக நட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெஜிடபிள் வேகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போது உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ஓட்ஸுக்கு 1 கப் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சு அதுக்கப்புறம் நான் கிளறி விடுறேன். அதிகமாக வச்சிட்டோன்னா சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸு, சர்க்கரை, கடைசியாக மல்லித்தலை சேர்த்து கிளறிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.